இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நைட்டே ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலை நான் எடுத்திருக்கேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து அடை மாவுலாம் அரைப்போல அந்த மாதிரி தான். இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கேரட்லாம் கூட துருவி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது இன்னுமே நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தளர இருக்கிற மாதிரி நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் தேவையில்லை. சிம்மில் வச்சுட்டு நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வர அளவுக்கு வச்சுக்கலாம். இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ரொம்பலாம் லேட்லாம் ஆகாது. நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து சட்னி, சாம்பார் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கார சட்னி கூட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல அது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.